வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் காவேரி பொங்கி வர அழகை ரசிக்கலாம் வாங்க. மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கிற 16 கண் பாலத்தின் வழியாக தான் தண்ணிலாம் வெளிவரும். மேட்டூர் அணையின் கொள்ளளவு 120 அடி. 120 அடியை நெருங்கும் போதெல்லாம் இங்கே தண்ணி திறந்து விட்டுருவாங்க. இந்த 16 கண் பாலம் கடல் போல் காட்சியளிக்குது. நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வந்து பார்க்க முடியல, டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இதை பாருங்கள், காவேரி பொங்கி வர அழகை முழுசாக பார்க்கலாம். நம்ம இதுதான் 16 கண் பாலம். தண்ணி எப்படி பொங்கி வருது பாருங்கள். மேட்டூர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு, ஆடி 18 ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டுருக்காங்க மக்கள். 16 கண் பாலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு புதுப்பாலம் கட்டியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் 16 கண் பாலம் வழியாக தான் போக்குவரத்து இருக்கும். இப்போ சில வருஷங்களாக அங்கே போக்குவரத்தை தடை பண்ணியிருக்காங்க. அதனால் அது பக்கத்துலேயே இப்போ புதுப்பாலம் கட்டியிருக்காங்க. 16 கண் பாலத்தில் மக்கள் செல்லவும் அனுமதி இல்லை. இங்கே ஆடிப்பெருக்கு பண்டிகைனால எங்கே பார்த்தாலும் பட்டாசு சத்தமாகவே கேட்டுட்ருக்கு. இந்த தண்ணீர் மட்டும் இல்லை, இன்றைக்கி மக்கள் வெள்ளமும் கரை புரண்டு ஓடும். அந்தளவுக்கு விமர்சையாக இருக்கும். இந்த மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடுற தண்ணி திருச்சி, கொள்ளிடம், தஞ்சைன்னு எல்லா இடங்களுக்கு போகும். டிவியில் நியூஸ் கேட்டிருப்பீங்க. காவேரி கரையோர மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இங்கே வெளியூர் ஜனங்கள்லாம் நிறைய பேர் வந்து குளிப்பாங்க, சுற்றுலா வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வெள்ளம் அதிகம் வரனால யாரையும் வர வேண்டான்னு தடை விதிச்சிருக்காங்க. அவங்களும் யாரும் காவேரி கரையோரம் போல் ரொம்ப கவனமாக இருக்கும். மேட்டூர் டேம் சுற்றுலா வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. காவேரி ஆற்றை பார்க்கும்போது கால் நினைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கோங்க. கூட்ட நெரிசலும் அதிகமாக இருக்கும். தண்ணி அழகில் மயங்கி போய் நம்ம பிரமிச்சு போய் நின்றுவோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. காவேரியில் குளிச்சுட்டு இந்த கோவிலுக்கு தான் சாமி கும்பிட வருவாங்க. ஆனால் காவேரியில் தடை விதிச்சிருக்கறனால யாரும் காவேரி ஆற்று பக்கம் போகலை. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேட்டூர் அணையின் கண்கொள்ளா காட்சிகள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சகாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். காவேரி அழகை பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மனம் சோர்வாக இருக்க போது என் வீடியோவை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.